நம்முடைய முன்னோடிகள் என்ன திட்டம் போட்டாங்கன்னா, ஒரு பத்திரிகை ஒன்று தொடங்க வேண்டும், நம்ம சத்தியங்களை பரப்புறதுக்கு ஒரு பத்திரிகை தொடங்க வேண்டும். அதற்கு அச்சு பணி செய்யணும் அப்படின்றதுக்காக என்ன செய்கிறாங்க, அமெரிக்காவில் ரோச்செஸ்டர் என்ற இடத்துல நியூயார்க்கில் ஒரு ஹேண்ட் ப்ரெஸ், கையால் பயன்படுத்தக்கூடிய அச்சு இயந்திரம், இதுதான் நம் கையிலேயே அச்சு இயந்திரத்தை பயன்படுத்தி கைப்பிரதிகளை அவர்கள் அச்சிட்டார்கள். ஆகவே இந்த அச்சு இயந்திரம் நிறுவ வேண்டும் என்று நம்ம முன்னோடிகள் தீர்மானித்து பணம் சேகரித்து அச்சு இயந்திரம் வாங்கி அச்சுக்கூடம் அமைக்கணும். 3 பேரை நியமித்தார்கள். 3 பேரில் ஒருத்தர் யாருன்னா ஹைரம் எட்சன் என்பவர். அப்போ அந்த காலத்தில் இந்த அச்சு இயந்திரத்துடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $600. இன்றைக்கு உள்ள மதிப்புப்படி, இந்திய மதிப்பின்படி 30,000 ரூபா. இது நடந்த வருஷம் 1852. அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, முன்னோடிகள்லாம் பெரிய பெரிய பணக்காரவங்களாம் கிடையாது, அநேக இடத்தில் பணம் இல்லை. ஜோசப் பேட்ஸ் என்ற கேப்டன், இவர் என்ன செஞ்சாராம், தன்னுடைய கப்பலையே விற்றுட்டாருன்னு படித்தோம். $11,000 கப்பலை விற்றுட்டார். அந்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு ஊழியத்துக்கு. பெரும்பாலானவர்கள் முன்னோடிகளிலே ஏழைகளாக இருந்தார்கள். ஆனால் பணம் இல்லாட்டினாலும் என்ன பண்ணாங்க, ஊழியத்துக்காக நல்ல திட்டம் போட்டு செயல்பட்டார்கள். இப்போ கேள்வி, பணம் கிடைத்ததா? ஹைரம் எட்சன் நியூயார்க்கில் போர்ட் பைரன் என்ற ஒரு இடம், ஹைரம் எட்சனுக்கு ஒரு பண்ணை இருந்துச்சு, ஒரு தோட்டம், சொத்து இருந்துச்சு. அது என்ன பண்ணார், விற்றுட்டாராம். $3,500 விற்றார். விற்றுட்டு $650 இந்த அச்சு பணிக்காக கொடுத்தார். அப்படி உருவான அச்சகம்தான் நம்முடைய திருச்சபையில் முதல் அச்சகம், ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் பப்ளிஷிங் ஹவுஸ்.